அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வேர்ல்டு லெவலில் நிறைய பேனிக் மூட்ஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்காவுடைய டேரிஃப், அந்த டேரிஃப்ல நமக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை அது நடக்குது அப்படின்னா நமக்கு அதை நம்ம சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அந்த சார்ட் டீட்டெயில்ஸை நடக்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணிட்டு இது ஒரு நியூஸ் அப்படிங்கிற லெவலில் பாஸ் அவுட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் நிஃப்டியோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் பர்டிகுலராக நிஃப்டியோட இண்டெக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் பெரிய மைனஸஸ்க்குள்ள உள்ள போகல. அதாவது 1% 2% கூட பெருசாக மைனஸ் ஆகல. ஒரு 0.5% 1% இந்த லெவலில் தான் ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு. அப்படின்றப்ப இது ஒரு பெரிய கரெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. பெருசாக கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நிஃப்டியோட இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆனது கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், அதுக்கப்புறம் அங்கே பிரேக் அவுட் ஆன இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு சப்போர்ட் லெவல், ஒன்று 25,420 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல். ஓகே, இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த சப்போர்ட் பிளான் பண்ணுறோம் 25,300. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் ரேலியாக கீழே இருக்க சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அது மாதிரியான விஷயம் ஃபர்ஸ்ட் 25,350 வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே தான் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. ஸோ பர்டிகுலராக இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு இன்டிமேட் பண்ணோம் டெலிகிராமில். அங்கிருந்து டவுனில் இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல டார்கெட் புக் பண்ணோம். இந்த லோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் டார்கெட் இந்த 25,300 வரைக்கும் வச்சிருந்தோம். ஆக்சுவலாக ஆப்ஷனில் நமக்கான டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. எந்த லெவல்னா 25,350லேயே நமக்கு ஆப்ஷன் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதனால நம்ம இந்த இடத்துல புக் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் மேலே போயிட்டு சின்னதாக ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணிச்சு ஜிக்ஸாக்கா. இந்த லெவல் ஹை பிரேக் அவுட் ஆக்சுவலாக 25,400 பிரேக் அவுட் ஆகி கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம காலுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வச்சோம். ஆனால் இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்துச்சு. இந்த ஃபேக் பிரேக் அவுட்டில் நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம். சொல்லப்போனால் நம்ம இங்கே காலுக்கான பிளான் கொடுத்தோம். ஸோ இங்கே சம் ரீசன் கால் என்ட்ரி கொடுத்துருந்தோம். அந்த என்ட்ரி ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆனது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது மார்க்கெட் மேலே போகாது, அதனால டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுனால ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அப்படி இல்லை. ஒரு வால்டிலிட்டினால ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 25,300 வரைக்குமே மார்க்கெட் டவுனில் ரேஞ்சு தான். அதாவது இந்த 25,300 to 400 அப்படிங்கிறது ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த 100 பாயிண்ட்ஸில் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் நம்ம அட்வான்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த லெவலில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸை அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக கீழே வந்துருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படின்னா, ஒன்று 25,400க்கு மேலே போகும்போது நமக்கு கால் பிளான் பண்ணலாம். 600 வரைக்கும் 150 பாயிண்ட்ஸ் மேலே டார்கெட் பிளான் பண்ணிக்கலாம் அதிகபட்சம். ஃபர்ஸ்ட் சேஃப் அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 25,400க்கு பிரேக் அவுட் ஆகும்போது 80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் வைக்கிறது சேஃப் பிரேக் அவுட் ஆகும்போது. ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் நமக்கு 80 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும்னா, இந்த லெவல் 25,480 பிரேக் அவுட் ஆகும்போது 25,600 வரைக்குமே கிட்டத்தட்ட மேலே போகும். ஸோ அங்கிருந்து நமக்கு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிளியராக முடிஞ்சிருச்சு, கிளியராக கிடைச்சதுன்னா அங்கிருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாமல் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா என்ன செய்யலாம்? ஸோ இங்கே பிரேக் அவுட் இல்லாமல் ரிவர்சல் ஆகுதுன்னா அந்த லெவல் லோ பிரேக் அவுட் ஆகி லோவில் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல இப்போ 25,300 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் மறுபடியும் கீழே இறங்கிட்டு மேலே போகும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த லெவல் கீழே உடைச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து 300 பாயிண்ட்ஸ் டவுன்ல போகவும் சான்ஸ் இருக்கு. அதாவது 300 பாயிண்ட்ஸ்னா 25,120 இந்த லெவல் வரைக்குமே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 25,350 அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி கீழே கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படின்னு சொல்லி நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து கீழே 120 மேபி 25,100 அது 150 இந்த லெவல் வரைக்கும் டவுன்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எங்கன்னா
25,350க்கும் கீழே நல்ல க்ளோசிங் கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே வர்ற மாதிரி வந்துட்டு மேலே போயிடும். 25,300 டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே 400 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கூட கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறதுனால கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இங்கே முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வர விஷயம். ஓகே, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கேப் அப்ல ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே வந்தால் இந்த விஷயம் நடக்கலாம். டேரெக்டாகவே 25,120, 150, 180 இந்த லெவலில் வந்து மார்க்கெட்டை சப்போர்ட்லேயே ஓப்பன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னா வேற வழியே இல்லை, இங்கிருந்து மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. 25,180 ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸை வச்சு இந்த ஹை வரைக்கும் டார்கெட் பிளான் பண்ணலாம். காலில் இதுக்கு டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது நம்ம புட் எடுக்கலாம். கேப் டவுன் ஆகும்போது இந்த மெத்தடும், கேப் அப்பில் ரெசிஸ்டர் டச் பண்ணும்போது புட் ஆப்ஷனும், இந்த ரெண்டும் இல்லாம பிளாட்டை ஓப்பன் ஆகி லோ பிரேக் அவுட் ஆகுறதா அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் எடுத்து புட் ஆப்ஷன், இல்லைன்னா சப்போர்ட் எடுத்து கால் ஆப்ஷன். இந்த 3 மெத்தடை நமக்கு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இந்த 3க்குமே நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் போஸ்ட் பண்ணோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துட்டோம், நாளைக்கான என்ட்ரியும் பார்த்துட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் மொமெண்டமும் எப்படி இருக்குன்றத அவுட்லைன் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி மொமெண்டமும் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கான என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம இதில் 57,200 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஹை டைம் ஃப்ரேம் வச்சுக்கோம். ஓகே, நமக்கு இந்த லெவலில் வந்து கால் ஆப்ஷன் தான் பிளான் வச்சுருந்தோம். அதாவது இங்கே கால் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். மேல இருந்து கீழே இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணி கால் எடுத்தோம். கால் எடுத்தாலும் நமக்கு ஒரு சின்னதா ப்ராஃபிட் மட்டும் புக் ஆச்சு. ஆனாலும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க கீழே கிடைச்சிருச்சுங்க. 57,200 அப்படிங்கிற லோ பிரேக் அவுட் ஆகுது. 170 to 18 அப்படிங்கிற லோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இங்கிருந்து அடுத்த டார்கெட் நமக்கு 56,900. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தோம் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகலாம்னா இங்கிருந்து இந்த 2 லெவலுக்குமான ஜோன் ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் லெவல் அப்படின்னு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். 56,880 to 57,180 இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகினா மட்டும்தான் மேலே போகும். ஆனால் ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சு இல்லை. லோ பிரேக் அவுட் ஆனால் கீழே வரும், அப்படி இல்லைன்னா ரேஞ்ச் போகும். இந்த ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. த ரீசன் பேங்கிங் செக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. செக்டரல் இண்டிசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் நம்ம எடுத்து பார்ப்போம், அப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரே நிமிஷம். பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டாக், அது மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங். ரெண்டு ஸ்டாக்ல ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் 1% மேல வந்து பாசிட்டிவா இருக்குது. மற்ற ஸ்டாக் எல்லாமே நியூட்ரலாகவும் 2%, அதாவது இருக்கிற இந்த 12 ஸ்டாக்ல 8 ஸ்டாக் கிட்டத்தட்ட 6-7 ஸ்டாக் மேல பாத்தீங்கன்னா 1.5% மேல நெகட்டிவா இருக்கு. சம்டைம் 2% வரைக்கும் போயிட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்படிங்கறதுனால நெகட்டிவ் ப்ரெஷர்ஸ், அதாவது செல்லிங் சைட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால ரேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இங்க சொன்னோம் ரேஞ்ச் நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனா நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ் பிளான் பண்றோம், இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு, எந்த லெவல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.